மீண்டும் கார் ரேஸில் விபத்தில் சிக்கிய நடிகர் அஜித் குமார். முன்பக்கம் பலத்த சேதம். என்ன நடந்தது? வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. இத்தாலியில் கார் ரேஸில் பங்கேற்ற நடிகர் அஜித் குமார் விபத்தில் சிக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரேஸின் போது டிராக்கில் முன்னால் சென்ற கார் திடீரென நின்றதால் அந்த கார் மீது அஜித் குமார் கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அஜித் குமாரின் கார் முன்பக்கம் பலத்த சேதமடைந்துள்ளது. இது தொடர்பான வீடியோவும் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர், சிவாஜிக்கு பிறகு ரஜினி, கமல்ஹாசன் கோலோச்சினர். அதற்கு அடுத்தபடியாக விஜய், அஜித் தான் தமிழ் சினிமாவின் முக்கிய நட்சத்திரங்களாக ஜொலித்து வருகிறார்கள். அஜித் குமார் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. அஜித் குமார் கார் ரேஸிலும் ஈடுபட்டு வருகிறார். திரைப்படங்களில் நடித்துக்கொண்டே அவ்வப்போது கார் ரேஸ் பயிற்சியிலும் ஈடுபடுகிறார். அஜித் குமார் ரேஸ் கிளப் ஒன்றை உருவாக்கியுள்ள அவர் வெளிநாடுகளில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வருகிறார். குட் பேட் அக்லி திரைப்படத்தை முடித்த பிறகே அவர் கார் ரேஸில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார். அடுத்த படம் என்ன என்று இன்னும் அறிவிக்கவில்லை. விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தான் மீண்டும் அஜித் குமார் நடிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்கிடையேதான் அஜித் குமார் தற்போது இத்தாலியில் கார் ரேஸ் போட்டியில் ஈடுபட்டுள்ளார். நேற்று இவரது அணி 3ஆம் இடம் பிடித்ததாக கூறப்படுகிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் GT4 கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமார் பங்கேற்றார். நேற்று அவரது அணி 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக இன்று நடந்த ரேஸ் போட்டியில் அஜித் குமார் பங்கேற்றார். அப்போது அவரது கார் விபத்தில் சிக்கியுள்ளது. அஜித் குமாரின் காரின் முன்பகுதி சேதமடைந்துள்ளது. முன்னால் சென்று கொண்டிருந்த கார் ஒன்று பழுதாகி நின்ற நிலையில் அந்த கார் மீது அஜித் குமார் கார் மோதியது. எனினும் நடிகர் அஜித் குமாருக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். விபத்தில் நடந்தது தொடர்பான வீடியோவும் வெளியாகியிருக்கிறது. அந்த வீடியோவில் ரேசிங் தொடங்கிய அரை மணி நேரத்தில் டிராக்கில் முன்னால் சென்ற கார் பழுதாகி நின்றதால் அந்த கார் மீது அஜித் குமார் கார் மோதும் வீடியோ காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. வளைவில் திரும்பும் போது நின்றிருந்த கார் மீது மோதுகிறது. இதில் அஜித் குமார் காரின் இடதுபுறத்தின் முன்பகுதி சேதமடைந்துள்ளது. இதையடுத்து டிராக்கில் இருந்து அந்த கார்கள் கிரேன்கள் மூலமாக அப்புறப்படுத்தப்பட்டன. காரில் இருந்து வெளியே வந்த நடிகர் அஜித் குமாரின் காரில் உடைந்து கிடக்கும் பாகங்களை ஒன்றாக எடுத்து போட்டார். அஜித் குமார் அடுத்தடுத்து விபத்தில் சிக்குவது அவரது ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. முன்னதாக ஏற்கனவே இதுபோன்று அஜித் குமார் கார் ரேஸின் போது விபத்துக்குள்ளாகியுள்ளது. துபாயில் ரேஸ் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது இவரது கார் வளைவில் திரும்ப முயன்ற போது தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கார் 2-3 முறை தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருந்தது. இது தொடர்பான வீடியோவும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. எனினும் நல்வாய்ப்பாக அஜித் குமாருக்கு லேசான காயங்கள் மட்டுமே ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் தற்போது அஜித் குமார் கார் விபத்தில் சிக்கிய நிகழ்வு அவரது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திருங்கள்.